வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது இந்த சூப்பரான ஒரு சாம்பார். இந்த சாம்பார்ல என்ன சூப்பர் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இது லெஃப்ட் ஓவர் தால் வச்சு நம்ம செய்ய போறோம். நேத்திக்கு செஞ்ச தால் வந்துட்டு மிச்சமாயிருச்சுன்னா உங்களுக்கு அதை வந்துட்டு திருப்பி சூடு பண்ணியெல்லாம் சாப்பிட்டா நல்லாவே இருக்காது. ஆனா இந்த மாதிரி சாம்பாரா வச்சு பாருங்க. நம்ம எப்போதும் வைக்கிற சாம்பார் விட இது செம்ம டேஸ்டியா இருக்கும். நீங்க எந்த பருப்பு மிச்சம் பண்ணாலும் இந்த மாதிரி செய்யலாம். துவரம் பருப்புல பருப்பு செஞ்சீங்களா, இல்ல பாசி பருப்பு, கடலை பருப்பு போட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு உப்பு பருப்பு மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி பருப்பு மிச்சமாச்சுனாலும் நீங்க வந்துட்டு இந்த சாம்பார் ட்ரை பண்ணலாம். சரி வாங்க, டிலே பண்ணாம இந்த சூப்பரான மணமணக்கிற கமகம சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இந்த இன்ஸ்டன்ட் சாம்பாருக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இது வந்துட்டு நேத்திக்கு வச்ச பருப்பு குழம்பு. நீங்க எந்த பருப்பு குழம்பு வச்சிருந்தாலும் நீங்க இந்த மாதிரி சாம்பார் செய்யலாம். பாசி பருப்பு போட்டு செஞ்சிருந்தாலும் சரி, துவரம் பருப்பு போட்டு செஞ்சிருந்தாலும் சரி, ஆந்திரா ஸ்டைல நிறைய தக்காளி போட்டு செஞ்சிருந்தாலும் சரி, எப்படி செஞ்சிருந்தாலும் நீங்க இந்த சாம்பார் நீங்க ட்ரை பண்ணலாம். சம்டைம்ஸ் கீரை போட்டு நம்ம கடைவோம்ல பருப்புல, கொஞ்சம் நிறைய பருப்பு கொஞ்சமா கீரை போட்டு நீங்க வந்துட்டு கடைஞ்சி செஞ்சிருந்தீங்கனாலும் இந்த சாம்பார் நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு நேத்திக்கு செஞ்ச பருப்பு குழம்பு தால் ஃப்ரை வந்துட்டு மிச்சம் ஆயிடுச்சு. பாருங்க, நான் ஆல்ரெடி தாளிச்சு எல்லாம் போட்டு செஞ்சது, நேத்திக்கு மத்தியானத்துக்காக செஞ்சது, எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். இப்போ இதை தான் நம்ம வந்துட்டு சாம்பாரா ஆல்டர் பண்ண போறோம். இது ஒரு கப் அளவுக்கு இருக்குது இந்த பருப்பு. இதுக்கு வந்துட்டு நான் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். ரெண்டா மூணாவது நறுக்கி வச்சிருக்கேன். நீங்க பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லா இருக்கும். ஒரு பெரிய தக்காளி அதையும் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. சின்ன துண்டு வெல்லம், புளி வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி, பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன். சாம்பார் பொடி வந்துட்டு ஒரு 2.5 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு வடச்சட்டி அடுப்புல வச்சிருக்கேன். நான் வந்துட்டு இதை நெய்ல தாளிக்க போறேன். நெய்ல தாளிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சாம்பார். நெய் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இதுல நம்ம இதுல எதுவுமே போட்டு தாளிக்க வேணாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி பருப்புல தாளிச்சிருப்போம். அதனால நம்ம எதுவுமே தாளிக்க தேவையில்லை இதுக்கு. இப்ப நேரடியா நம்ம நறுக்கி வச்சிருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்திடலாம். அதுல இந்த சின்ன வெங்காயத்தை இதை வதக்கி விட்டுலாம். குட்டி குட்டி சின்ன வெங்காயமா இருந்துச்சுன்னா முழுசு முழுசாவே போடலாம், நல்லா இருக்கும் அதுவும். நான் இன்னைக்கு வெங்காயம் மட்டும்தான் சேர்த்து செய்ய போறேன். நீங்க வந்துட்டு காய்கறி போட்டும் இதே சாம்பார் செய்யலாம். காய்கறி போட்டு செய்றீங்கன்னா காய்கறி வந்துட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த பருப்பு வந்துட்டு நம்ம இதுக்குள்ள ஊற்றணும். இன்னைக்கு நான் வந்து காய்கறி எதுவும் சேர்த்துல, வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் போட போறேன் இதுல. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இந்த தக்காளி சேர்த்திடலாம். இது வந்துட்டு நல்லா பெருசா ஒரு தக்காளி. இந்த தக்காளி வந்துட்டு நல்லா மேஷ் ஆகணும், அது வரைக்கும் இதை வதக்கிட்டு போறோம். ஒரு தக்காளி வந்து நல்லா மேஷா குக் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும் தக்காளியும் வெங்காயமும். இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சாம்பார் பொடி சேர்த்திடலாம். நான் ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். இதையும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த புளி தண்ணி விட்டுடலாம். இந்த புளி தண்ணியும் நல்லா கொதிக்கட்டும், கொதி வரட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம பருப்பு வந்துட்டு இதுக்குள்ள போடலாம். இப்போ பாருங்க, புளி வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சு அந்த சாம்பார் பொடி எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. புளி வந்துட்டு பச்சை வாசனம் போயிடணும், அந்த அளவுக்கு இதை வந்துட்டு கொதிக்க வச்சுக்கணும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைங்க, சரியா இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த லெஃப்ட் ஓவர் பருப்பு இருக்குல்ல, இதை வந்துட்டு இதுல சேர்த்திடலாம். இது வந்துட்டு நல்லா திக்கா இருக்குது. நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் அதே கப்லயே மிக்ஸ் பண்ணி நம்ம இதுல சேர்த்திக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இதுல வந்து உப்பு வந்துட்டு கேர்ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. நம்ம பருப்புல ஆல்ரெடி உப்பு போட்டு தான் நம்ம கடைஞ்சிருப்போம். இப்போ உப்பு தேவைப்படுதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்க வந்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பத்தாம இருக்கலாம், கொஞ்சமா உப்பு போடுறேன், பார்த்துட்டு அப்புறம் தேவைப்பட்டா போட்டுக்கலாம். கொஞ்சமா பத்தலை. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த சின்ன துண்டு வெல்லம் சேர்த்திக்கலாம். இந்த சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு 2 கொதி வந்துச்சுன்னா நம்மளோட சாம்பார் ரெடி ஆயிடும். அது கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்குது நம்மளோட சாம்பார். கிட்டத்தட்ட ஒரு 3-4 நிமிஷம் நான் வந்துட்டு கொதிக்க விட்டுருக்கேன். பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணியை விட்டுருக்கேன். இட்லியில வந்துட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிட நல்லா இருக்கும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருந்துச்சுன்னா. இப்போ இதுல நம்ம ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்திக்கலாம். பருப்புல பெருங்காயம் ஆல்ரெடி சேர்த்தி இருந்தீங்கன்னா இதுல சேர்த்த வேணாம். இதுக்கு மேல கொத்தமல்லி தழை போட்டுடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு லெஃப்ட் ஓவர் பருப்பு வச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த இன்ஸ்டன்ட் சாம்பாரை நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இதுக்கு மேல நம்ம வந்துட்டு கொத்தமல்லி தழை போட்டுடலாம்.
நம்மளோட கம கம வெங்காய சாம்பார் இன்ஸ்டண்டா ரெடி ஆயிடுச்சு. ஒரு லெஃப்ட் ஓவர் தால் வச்சு இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. எப்போதும் செய்யற சாம்பாரை விட இது எக்ஸ்ட்ரா டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.